அது மட்டுமில்லை பூவும் பொட்டோடு அழகாக இருக்கிறார். அதனால்தான் தீர்க்க
அதுதானே அதனுடைய பொருள். என் கணவரோ இறந்து கிடக்கின்றார். நான் எப்படி சுவாமி தீர்க்க சுமலியாக பூவும் பொட்டுமா மாங்கல்யத்தோடு நான் எப்படி சுவாமி வாழ முடியும்? வந்ததும் வந்துட்டீங்க. என் கணவருக்கு உயிர் கொடுத்து விட்டு பிறகு போகலாம். அம்மா சுவாமி, நான் உலகத்தில் உள்ள 87 ஜீவராசிகளுக்கு படியளக்க தெரியுமே தவிர இறந்துவிட்ட பிணத்துக்கு என்னால் உயிர் கொடுக்க முடியாது. இப்ப உயிர் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. அத வார்த்தாயா வில்வமரம் உனக்கு உயிர். நமோ நாராயணம் நாராயண தாத்தா, என்ன இது? யார் இந்த பெண்? இந்த பெண்ணோடு உனக்கும் எத்தனை நாள் கள்ள தொடர்பு? இப்போது சென்று பாட்டியில் தெரிவித்து வருகிறேன். ஒரு சிறுவன் என்னிடத்தில் கேள்வி கேட்டான் என்று உரைத்தாய். உண்மைதான். உன்னுடைய வார்த்தை நம்பி உன் பின் தொடர்ந்தே வந்தேன். வந்தனத்தில் இந்த பெண்ணானவள் என்னை வணங்கினாள். தீர்க்க சுமங்கல் என்று பவா என்று வாழ்த்தினேன். அதற்கு அவள் என்ன உரைத்தாள் தெரியுமா? என்ன உரைத்தார்கள்? என்னுடைய கணவன் இறந்து விட்டான். இறந்து பிணமாக இருக்கின்றான். அவனுக்கு உயிர் கொடுத்தா நான் எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க வேண்டியதுதானே? கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. என்னால் முடியாது. அப்படி என்றால் தாத்தா, உனக்கு இந்த இடத்தில் இடம் கிடையாது. அதோ பாத்தீங்க வில்வ மரம். ஆமா, அந்த வில்வ மரத்து அடியில் நீங்கள் அமர வேண்டும் தாத்தா. ஆகட்டும். சென்று வாருங்கள். சுவாமி, என் கணவருக்கு உயிர் கொடுப்பார் என்று கொடுத்தீர்களே, உண்மைதான். என் கணவருக்கு உயிரே கொடுக்கவில்லையே சுவாமி. என்னுடைய தாத்தா யார்? இந்த கைலாயை தாண்டு வரக்கூடிய சிவபெருமான். 84 லட்சம் ஜீவ பேதங்களுக்கு படியாளக்கும் தொழில் செய்யக்கூடிய கத்தான். அவருக்கே உயிர் கொடுக்க முடியவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும்? என்ன விட்டு விடுங்களம்மா. சுவாமி, இந்த இடத்தை விட்டு நீங்கள் போக முடியாது. அப்படியா? என் கணவருக்கு உயிர் கொடுத்தால் தான் இந்த இடத்தை விட்டு நீ போக முடியும். அப்படி என்றால் மீண்டும் ஒரு இடம் செல்ல வேண்டும். உன் கனவு உயிர் பெற வேண்டும் என்றால் என்ன சுவாமி? இப்ப வைகுந்தம் செல்ல வேண்டும். வைகுந்தத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்ட ஸ்ரீமான் நாராயணன் இருக்கின்றார், என்னுடைய தாத்தா. அப்படியா? அவரிடம் சென்றால் உன் கணவருக்கு உயிர் கிடைக்கும் அம்மா. ஆகட்டும் சுவாமி. இப்போதே செல்கிறோம், வருகின்றோம். நான் செய்த தவறு என்னவோ, தலையெழுத்து முடிவென்னவோ, யாரிருந்து என்ன பயன்? என் வாழ்க்கை இதுதானா? நான் செய்த தவறு என்னவோ, தலையெழுத்து முடிவென்னவோ, யாரிருந்து என்ன பயன்? என் வாழ்க்கை இதுதானா? என் கதையை நான் எழுதி உன் நினைவில் ஓடி வந்தேன். உன் கதையை நீ எழுதி ஏடுகளை மறைத்து விட்டாய். பூமகனே பூமகனே, புனிதமனில் பிறந்தாயோ. என் மகனே என் மகனே, என்னை நீ மறந்தாயோ. எங்களை நீ பிரிந்தாயோ. ஓ ராஜா கண்ணனப்பா, சிற்றுளியால் செலவழித்து செய்து வைத்தேன் நான் உனக்கு. சிற்றுளியால் செலவழித்து செய்து வைத்தேன் நான் உனக்கு. சிலைவடித்து முடியும் நீ, சிலைவடித்து முடியும் நீ, தலைவடித்து போனதப்பா. பூமகனி பூமகனி, தாத்தா, நாரதனை வாழ்த்து வேண்டும் தாத்தா. தாத்தா, உங்களிடம் எதற்காக வந்து தெரியுமா? தாத்தா, பண்ண பண்ண மலர் எடுத்து வைகுண்ட
கேள்வி கேட்டான். அந்த கேள்விக்கு என்னால் பதிலே கூற முடியவில்லை தாத்தா. என்ன கேள்வி தெரியுமா? சொல்லு. குடித்தவன் சிரிக்கிறான், குடித்தவன் விழிக்கிறான், அடுத்தவன் சிரிக்கிறான். இந்த கேள்விக்கு எனக்கு பதிலே தெரியவில்லை தாத்தா. தாத்தா, நான் அந்த சிறியவன் கேட்ட கேள்வி என்ன? குடித்தவன் விழிக்கிறான், அடுத்தவன் சிரிக்கிறான். கேள்விக்கு எனக்கு பதிலே தெரியவில்லை தாத்தா. அதனால்தான் உன்னை நாடி வந்தேன். அந்த வழியில் விளையாடி கொண்டிருக்கின்றான். ஆண்டவா, என் தலைவிதியை பார்த்தாய தெய்வமே, ஒத்தையடி பாதையிலே ஒரு சனம் தொங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உதிரு உதிரு வெத்தாளை போல் வாடுதம்மா என்னோட மனசு. ஒத்தையடி பாதையிலே ஒரு நகது வழியிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உதிரு உதிரு ஒத்தையடி பாதையிலே ஒரு சனம் தொங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட மனசு மனசு வெத்தாளை போல் வாடுதம்மா என்னோட மனசு. உச்சி மலர் தோப்புக்குள்ளே ஒரு பூவு பூத்ததம்மா, உச்சி விட்டு சாமி நெஞ்சில் கொடி போக பார்த்ததம்மா. உச்சி மலர் தோப்புக்குள்ளே ஒரு பூவு பூத்ததம்மா, உச்சி விட்டு சாமி நெஞ்சில் கொடி போக பார்த்ததம்மா. பச்சை மண போடதான் பால் மணத்து தடுக்குதம்மா, பாத்தி வச்சு பரிசம் போட்ட பாதையத்தான் கருத்ததம்மா. சாமி போட்ட முடிச்சு ஒன்று சாரி தரம் கேட்டதம்மா. ஒத்தையடி பாதையிலே ஒரு ஜன துவையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உயிரு வாழுதம்மா என்னோட உயிரு. முத்துமணி மாலை ஒண்ணி தினந்தோறும் போட்டு வச்சேன், பொத்தி பொத்தி மனசுக்குள்ள பூ போல காத்திருந்தேன். முத்துமணி மாலை ஒண்ணி தினந்தோறும் போட்டு வச்சேன், பொத்தி பொத்தி மனசுக்குள்ள பூ போல காத்திருந்தேன். கத்தியில கால வச்சு காதல் வழி நான் நடந்தேன். கத்தியில கால வச்சு காதல் வழி நான் நடந்தேன். காட்டாத்து தண்ணியில மீன ஒட்டு பிடிக்க வந்தேன். கண்ணிரண்ட கட்டிக்கிட்டு கண்ணாடியை பார்க்க வந்தேன். ஒத்தையடி பாதையிலே ஒரு ஜல துவையிலே ஒத்தையா சுவாமி, என்னை வாழ்த்துங்கள் சுவாமி. சுவாமி, நீங்கள் கடவுள் தானே? இப்படி வாருங்கள் சுவாமி. இப்பொழுது என்னை தீர்க்க சுமந்து வாழ்த்திருக்கிறீர்களே, அதனுடைய பொருள் என்ன சுவாமி? வீடோடு சுமங்கலியா வாழும் வாழ்த்துறோம். என் கனவு சுவாமி. ஓ நாராயணம் நாராயணம். தாத்தா, இந்த பெண்ணோடு என்ன பேச்சு? யார் இவள்? உனக்கு இவளுக்கு எத்தனை நாளா கள்ள தொடர்பு? தாத்தா, ஒவ்வொரு அவதாரத்துக்கு 2 மனைவி உனக்கு, இதுவும் ஒரு மனைவியா? தாத்தா, யார் இவங்க? அவ்வளவுதான்.
தாத்தா, அந்த பெண்ணை நீங்கள் பார்த்தீர்கள், தீர்க்க சுமங்கலிபம் என்று வாழ்த்து விட்டீர்கள். கணவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்திருக்கின்றீர்கள். கணவர் இருந்து பிணமாக இருக்கின்றார், உயிர் கொடுக்க வேண்டியதுதானே? என்னால முடியாது. முடியாதா தாத்தா? அப்படி என்றால் இந்த இடத்தில் உனக்கு வேலை கிடையாது. அதை பார்த்தீர்களா, புன்னை மரம். அந்த புன்னை மரத்தடியில் சென்று நீங்கள் அமர வேண்டும். அப்படியே சென்று சுவாமி, என் கணவருக்கு அவர் உயிர் கொடுக்கவில்லையே சுவாமி. பார்க்கடலில் பள்ளி கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் அதர்மத்தை அழுத்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவர். அவராலே உன் கணவருக்கு உயிர் கொடுக்கவில்லை என்றால் என்னால் என்ன செய்ய முடியும்? என்னை விட்டு விடமா? இல்லைங்க சுவாமி, என் கணவருக்கு உயிர் கொடுக்காமல் இந்த இடத்தை விட்டு நீ போகவே முடியாது. அப்படியா? உன் கணவர் உயிர் பெற வேண்டும் என்றால் இன்னும் ஒரே ஒரு இடம் இருக்கின்றது சுவாமி. அதுதான் சத்தியலோகம். சத்தியலோகம் தாண்டி வரக்கூடிய பிரம்மதேவனை சந்தித்தால் உன் கணவர் உயிர் பெறலாம் அம்மா. ஆகட்டும் சுவாமி. இப்போது சத்தியலோகம் காண கருங்குயிலி காதல் ஓர் பாவமடி காதல் காலத்தில் கண்ணீர் தான் லாபமடி ஆசை உண்டானது அதில் வீடு இரண்டானது.
பிறந்தவன் இந்த படைக்கும் கர்த்தன். ஆனால் எப்பொழுது பார்த்தான் யாரோ என்னை தேடி நமோ நாராயண நாராயண அப்பா. மந்தரத்தை மறந்தான் கொண்டனே, அவனை சிறையிலே அடைத்தான் முருகனே. அப்பா அப்பா ஒரு உலக அதிசயத்தை கண்டு வந்திருக்கின்றன. உலக அதிசயத்தை உண்மைதான் அப்பா. அப்பேற்பட்ட அதிசயம் என்ன தெரியுமா அப்பா? ஒரு வெள்ளை முள்ளங்கி 2 வண்டியில போகுதப்பா. நாரதா, அப்பா நீ சொல்லு வார்த்தை விந்தையாக இருக்கிறது. அப்படி என்றால் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும். அப்பா ஒரு வெள்ளை முள்ளங்கி 2 வண்டியில போவதை நான் கண்ணார கண்டு வந்திருக்கிறேன். அப்படியா? அதை நீங்க பார்க்க வேண்டும் என்றால் எந்த நேரத்தில் என் பின் தொடர்ந்து வாருங்கள். ஆகட்டும்.